ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நான் ஃப்ரான்ஸ் கார் எடுத்து 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. கம்மிங் 11th எனக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நான் ஏன் இந்த கார் எடுக்கிறதுக்காக போனேன், எதனால் நீங்கள் இந்த காரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் எப்படி கார் எடுக்கிறதுக்காக போனேன், எதனால் பிடிச்சிது, எதனால் இந்த காரை நான் பர்டிகுலராக சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது எதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை கார் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அண்ட் அதே சமயம் ஃப்ரான்ஸ்குள்ளே போக போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த காரு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஸோ முதல்ல கார் எடுக்கலான்னு ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னா, நான் நிறைய கேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ கேப் யூஸ் பண்ணக்குள்ள நான் அடிக்கடி வெளியில் போகிறதுனால, ஷாப்பிங் போகிறது, இல்லை ஊருக்கு போகிறது. ஏன்னா என்னுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா சேலம், நான் இருக்கிறது சென்னையில் இருக்கேன். நான் அப்படி இருக்கக்குள்ள எனக்கு அடிக்கடி ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கம்மியாகவே இருந்ததுங்க. பஸ்ஸில் போகணும், நானும் ஃபேமிலியோட பஸ்ஸில் போகணும், நானும் ஒய்ஃபு எல்லாமே ஃபேமிலியாக பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கே அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6000 இந்த மாதிரி வந்துடுது. ஏன்னா ஸ்லீப்பிங், ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம இங்கேருந்து சொகுசு கண்டுட்டோம் சென்னையிலேருந்து. பட் நமக்கு அந்த பஸ்ஸில் இப்படியே உட்காண்டெல்லாம் போக முடியல, இடுப்பு வலிக்குது, கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சது. அதனால் ஸ்லீப்பர் கோச்சில் தான் போவோம். அப்படி ஸ்லீப்பர் கோச்சில் போகணும்னா அப் அண்ட் டவுனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 கிட்ட ஆச்சு. அதுவே நான் ஒரு டைம் வண்டி புக் பண்ணி போயிருந்தோம். வண்டி புக் பண்ணி போகக்குள்ள எனக்கு அப் அண்ட் டவுன் எனக்கு ஒரு 8000 ரூபா கிட்ட ஆச்சு. 8000 9000 கிட்ட ஆச்சுங்க. எனக்கு அதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3000 வித்தியாசம் வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நான் பெட்ரோல் இதுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டேன். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதாங்க. ஒரே தடவை டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நான் அந்த இதுக்கு போயிட்டு வந்துட்டார். ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணோம்னா 3500 கிட்ட தான் ஆச்சு. அப்போ தான் நான் யோசிச்சு தான் சரி ஓகே நம்ம கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ரெண்டாவது, சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார் வாங்கணுன்ற ஆசை. எல்லாருமே காரில் போகக்குள்ள எனக்கும் காரில் போகணும், அந்த ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் இதுக்குள்ளே வந்துட்டேன். சரி ஓகே, ஏன் மாருதி காரை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அது பெருசாக குளோபல் ரேட்டிங்லாம் பெருசாக இல்லையே, ஏன் அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். எனக்கு இந்த குளோபல் ரேட்டிங் அந்த லோட்டு லூஸ்க்கு அதிலெல்லாம் எனக்கு எந்தவித நம்பிக்கையும் கிடையாதுங்க. நான் முதல்ல நம்பக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா டிரைவர் தான். யார் இந்த வண்டியை ஓட்டுறாங்களோ நான் தான் ஓட்டுறேன். ஏன்னா நான் நம்புகிறேன், நான் அவ்வளவுதான். ஸோ அதுக்காக சோப்பு டப்பா மாதிரி அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. நம்ம அந்த பக்கமே போக தேவையில்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட வேல்வோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கார் நல்லா ஒரு மாதிரி நசுங்கி பாவம் அந்த வண்டியில் அத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது நம்ம ஓட்டுறதுலாம் இருக்குது. என்ன தான் சேஃப்டியான காரை வாங்கிட்டு நம்ம ஒரு 100 ஸ்பீடில் போயிட்டு எங்கேயா போய் இடித்தோம்னா என்ன ஆகும், அந்த சேஃப்டி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண, அவ்வளோதான். அப்போ நம்ம கரெக்டாக காரை ஓட்டிட்டாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது வராது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஸோ மற்றபடி இது வேறு எங்கேயும் கிடையாது. சரி ஓகே, கார் இதையே சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் மைலேஜ். ரெண்டாவது, நெக்ஸாக்குள்ளே போனதுக்கான காரணம் என்னென்னா, நெக்ஸாவில் தான் இப்போ கார் லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பெலினோ பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பெலினோ நல்லா இருக்குமே, சூப்பராக இருக்குமே அப்படின்றது. அது பார்க்க லுக்கே ஒரு நல்ல லுக்கு கொடுக்குங்க. அதனால் பெலினோ தான் முதல்ல சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு அங்கே போகக்கொள்கிற அந்த பையன் சொன்னாப்புல, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரான்ஸ்னு ஒரு கார் வந்திருக்குது, அந்த காரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்பில். பட் எனக்கு எய்மு ஃபுல்லாக பெலினோவில் தான் இருந்துச்சு. ஏன்னா பெலினோ லைக் பண்ணி தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். அப்புறம் ரிலேட்டிவ் இந்த ஒரு கார் எடுக்கிறதுக்காக போகக்குள்ள அவங்களும் அதே டைமில் தான் கார் எடுத்தாங்க. அவங்க எடுக்க போகக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃப்ரான்ஸ் போங்க, ஃப்ரான்ஸ் நல்லாயிருக்கு, அண்ணனுடைய ஹைட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கும் சரி எதுக்கும் உட்காந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்தா எனக்கு ஏதோ எஸ்யூவியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. பட் பெலினோவில் உட்காந்துட்டு நான் ஃப்ரான்ஸில் உட்காரக்குள்ள எனக்கு பெலினோ ஏதோ சிடான் கார் மாதிரியும், அதாவது ஃப்ரான்ஸ் எஸ்யூவி கார் மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவது, இந்த காரை பார்க்கக்கூடிய அந்த லுக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த காரை நான் சூஸ் பண்ணேன். நான் மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம லாங் ட்ராவல் போகிறோம், அதில் மைலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கம்பல்சரி இதை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே போனோம். அப்புறம் டியூ போட்டு தான் காரையே நம்ம பை பண்ணணும். கார் எப்போ டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. சார் என்னால் அங்கே ரிப்ளை கொடுக்க முடியல, ஏன்னா அது சிங்கிள் வேர்டில் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இதிலே சொல்கிறேன்.
என்ன எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கார் அப்படின்றது உங்களுக்கு அவைலபிலிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் அதாவது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய காரை நிறையா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கார்கிட்ட போனீங்க அப்படின்னா, அது மேனுஃபேக்சரிங் நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு உடனே டெலிவரி அப்படின்றது கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் யூனிக்கான கலரை சூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒருவேளை டாப் எண்டில் வந்துட்டு கலர் சூஸ் பண்ணுறீங்க, டாப் எண்டில் வேறு மாதிரி கலரு, வேறு டிசைன்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் மாருதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகபட்சமாக 1 மாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்டே அதான் சொன்னாங்க. ஏன்னா டாப் அண்டை பிளாக் கலர் சூஸ் பண்ணக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, சார் 1 மந்த் டைம் எடுத்துக்கும், ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் போனால் அதுக்குள்ளே தான் போகணும். இங்கே வெயிலில் நிறுத்தி வச்சிருக்கிற வண்டியை வாங்கக்கூடாது. பாவம் ஆல்ரெடி இவனுங்கெல்லாம் வெயிலில் யார்டில் போட்டு வெயிலில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய வண்டியெல்லாம். அதுவே வந்துட்டு நம்ம டாப் அண்டர்லாம் போயிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்லக்குள்ள தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கேருந்தே வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்த டைம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற கம்பெனியை எடுக்கக்கொள்கிறலாம் அதில் கண்டிப்பாக டைம் அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. நான் வந்துட்டு கம்பெனி பேர் சொல்ல வேணாம், அதுக்கு ஏதாவது இது பண்ணுவாங்க. அதனால் மற்ற கம்பெனியில் நான் போய் கேட்கக்கொள்கிற 3 மாதம் 4 மாதம் டைம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அதுக்குள்ளெல்லாம் போகலை. ரெண்டாவது, நான் அங்கே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு போய் விசாரிக்கலை. அதனாலேயே எனக்கு வந்துட்டு நான் அதில்குள்ளே இன்னும் டீப்பாக இறங்கலை. இல்லைன்னா ஒரு வேளை அதில் அவங்க ப்ரெஷர் போட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். மேபி என்ன வேணால் நடந்திருக்கலாம். இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஏன் செகண்ட் ஹேண்டுக்குள்ளே போகாமல் நீங்கள் வந்துட்டு புது காருக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். செகண்ட் ஹேண்டில் நான் போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நான் ஒருத்தர் சொன்னேன் இல்லைங்களா, என்னை வந்துட்டு ஃப்ரான்ஸ் கார் எடுங்கன்னு சொல்லிட்டு எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் புஷ் பண்ணாருன்னு சொல்லிட்டு, அவர் தான் மெயின் ரீசனே. அவர் தான். ஏன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் செகண்ட் ஹேண்டு கார் வாங்கிட்டு ஏசியில் ப்ராப்ளம், ரெண்டாவது வண்டி இன்ஜின் வந்து கட 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 கடன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வண்டி வந்துட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோலு, மற்றபடி வண்டியில் பின்னாடி வந்துட்டு ஏசி, ரியர் ஏசி, பேக் ஏசி, அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருந்துச்சு. பிரேக் பேடை தேயிறது, இன்ஜினில் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அப்படின்றது வச்சுக்கிட்டே இருந்தது. அவர் கார் வாங்கினது என்னமோ 2 லட்சம் 3 லட்சம் தான். ஆனால் அந்த காருக்கு இவர் செலவு பண்ணது 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார். ஒரு ஏசி, காரில் இருக்கக்கூடிய ஏசிக்கு நீங்கள் சின்ன காம்பனண்ட்டை மாற்றணும் அப்படின்னாலும் ஒரு 5000 10,000 இல்லாமல் அதில் மாற்ற முடியாது. ஏன்னா அப்படி தான் வாங்குறாங்க. எக்ஸாக்டில் தெரில, இவருக்கு அந்த மாதிரி தான் நடந்தது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், அவர் ஒரு காரில் அனுபவிக்கல, அவர் 3 கார் வந்துட்டு செகண்ட் ஹேண்டு கார் தான் வாங்கினார். அந்த 3 கார்லேயுமே இதே ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிரைவர் அண்ணாட்ட பேசிகிட்டு இருக்க அவர் சொன்னார், தயவு செய்து கார் நீங்கள் ஓன் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை புதுசாக போயிடுங்க, செகண்ட் ஹேண்டுக்குள்ளே போகாதீங்க. அப்படி செகண்ட் ஹேண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எதுக்குள்ளே திரும்ப போகணும், உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க, அவங்க கார் ஓட்டுற ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். அதாவது அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க டெய்லி அவங்கள நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இருக்குன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தயவு செய்து நீங்கள் செகண்ட் ஹேண்டுக்குள்ளே போகாதீங்க. எல்லாரையும் நம்ம வந்துட்டு குத்தம் சொல்லிட முடியாது. அதே போல் எல்லா அந்த செகண்ட் ஹேண்டு செல்லர், டீலர் எல்லாத்தையுமே நம்ம நல்லவங்களும் சொல்லிட முடியாது. ஒருவேளை நமக்கு அமையிறது தப்பாக அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இதனால் நிறையா நஷ்டம் ஏற்படும். வேலை மெனக்கிடணும், அடிக்கடி வண்டியை காரை வந்துட்டு செட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா அந்த யார் நம்மள்ட்ட சேல் பண்ணாங்களோ அவங்க என்ன தான் கேரண்டி சைன் கொடுத்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த காரை எடுத்துகிட்டு போகணும், டைம் செலவு பண்ணணும் அப்படின்றத சொன்னார். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ரெண்டாவது முதல்ல எங்கள் வீட்டுக்காரமாக செகண்ட் ஹேண்டுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு மெயின் ரீசன். ஆனால் அப்போ நான் யோசித்தேன், ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு யோசித்தேன். பட் இப்போ என் கூட வந்துட்டு ஒரு சிலர்லாம் செகண்ட் ஹேண்டு கார் எடுத்திருக்காங்க. அவங்க படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கக்குள்ள எனக்கு புது கார் தெய்வம்ப்பா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்றத அந்த இடத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ காருக்குள்ளே வந்துடலாம், ஏன்னா முக்கால்வாசி அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. காருக்கு நம்ம காரில் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார் பார்க்க வந்துட்டு உங்களுக்கு சிடான் மாதிரியும் இருக்காது, டாப் எஸ்யூ மாதிரியும் இருக்காது. அதாவது வந்துட்டு மிட் வேரியண்ட்டில் தான் இருக்கும், மிடில் தான் இருக்கும். அதாவது சிடானும் கிடையாது, எஸ்யூவும் கிடையாது, அது மிடில் இருக்கிறதுனால இதனோட லுக் வைஸ் பார்த்திங்கன்னா, நான் ஒரு BMW, பென்ஸு இந்த மாதிரி காரில் பார்த்துருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி லுக் அப்படின்றது இருக்கும். அதனாலேயே வந்துட்டு லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்க்க வந்துட்டு உங்களுக்கு ஹைட்டில் வந்து எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கும். வண்டிக்குள்ள முதல்ல மைலேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைலேஜ் சூப்பராக வருது. எனக்கு அங்கே சொல்லக்கொள்கிற எல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் கடைசீட்டில் வண்டி எடுத்து ஓட்டக்குள்ளே தான் நமக்கு தெரியும் மைலேஜே வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. என்னை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற வகையில் மைலேஜ் அப்படின்றது இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே நான் ஓட்டக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நான் கார் எடுத்து ஓட்டக்குள்ள எனக்கு வந்துட்டு 13 சம்திங் தான் கிடச்சிது. ஏன்னா எனக்கு பெருசாக அந்த டைமில் கார் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறது தெரியாது. அப்படி இருக்குள்ள கிடச்சி ஒரு 4-5 மாதம் அப்படி தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஓட்ட பழகுனதுனால எனக்கு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15-16 வந்துட்டு கொடுக்குது.
அவுட்ரு நான் எடுத்துகிட்டு போனேன்னா அசால்ட்டாக 20 அப்படின்றது எனக்கு வருது. சம்டைம்ஸ்லாம் 21 இந்த மாதிரிலாம் வரும். அது நம்ம போகிறது மலையில் ஒரு தடவை மலையில் போனால் அப்போ கம்மியாக வந்துச்சு. மழை பெய்யக்குள்ள சரியான மழை அப்போ கம்மியாக தான் வந்துச்சு. பட் நான் நார்மலாக ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள 20 அபோவ் அப்படின்றது வந்துட்டு கம்பல்சரி வருது. மைலேஜ் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கான ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி வந்துட்டு உங்களுக்கு இந்த அலசுறது, இந்த 100-120 தொட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வண்டி அலசுறது ஒரு மாதிரி ஆடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா வெயிட் அதிகம் அப்படின்றதுனால 100-120 போனாலும் அசால்ட்டாக போகும். ஆனால் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நம்ம ஊர் ரோட்டுக்கு நீங்கள் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு சரியாக வந்து வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ பிரேக் அடித்தாலும் வண்டி வந்துட்டு கரெக்டாக நிற்கும். நம்ம ஊர் ரோடு அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த டயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த டயரும் அந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 80 கிலோமீட்டர் அப்படின்றது சேஃபான ஒரு டிரைவிங்கே கொடுக்குங்க. அதனால் 80 கிலோமீட்டர் அப்படின்றத நீங்கள் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயம் என்னென்னா, கார் வச்சுருந்தா ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகுங்க. அதுவும் புது கார்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். புது காரில் நிறைய ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடைக்கும். அதுவும் ஃபேமிலியிலும் குறிப்பாக நிறையா ரெஸ்பெக்ட் எல்லாம் உங்களை வந்து தேடும். அதாவது உங்களை ஒரு ஆளாக மதிக்காதவங்க கூட அவரப்பா அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நடக்கும் கார் வாங்கினதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ சும்மா ஃபன்னியாக தான் சொன்னேன் நான், பட் ரியாலிட்டி தான். சரி, ஓகேங்க. மற்றபடி காரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. காரில் எல்லாமே ப்ளஸ் தான். கார் லுக்கில் இருந்து, டிரைவிங்கில் இருந்து, பின்னாடி உக்காந்துட்டு வர்றதுலேருந்து, உங்களுக்கு இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ப்ளஸ் தான் கொடுக்கும். ஸோ இதில் எந்த வித வந்துட்டு டிசப்பாயிண்டடுமே கிடையாது. இன்னொரு டிசப்பாயிண்டட் மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியினுடைய லைட். நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணி போகக்குள்ள உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் லைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டூம் லைட்டு உங்களுக்கு பெருசாக வெளிச்சம் அப்படின்றது கொடுக்காது. ஒரு ஆவரேஜான வெளிச்சம் அப்படின்றது தான் கொடுக்கும். மற்ற வண்டியில் வந்துட்டு ஒரு ஹை பீம் போட்டானா முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஹை பீம் போட்டிங்கன்னா ஏதோ சைக்கிள் ஹை பீம் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் மற்ற வண்டியில் ஹை பீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரோட்டையாக மறைச்சி விட்ரும். நம்ம வெளிச்சம் அப்படின்றது டாமினேட் பண்ணுது. ஆனால் தனியாக போகக்குள்ள கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் பைபாஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த வெளிச்சம் அப்படின்றது உங்களுக்கு பத்தாது. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரேட்டுக்கு நான் வந்துட்டு டெல்டா ப்ளஸில் வந்துட்டு எடுத்திருக்கிறேன். ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டெல்டா ப்ளஸ்ஸு 8 லட்சத்தி சில்லரை வந்துட்டு வருது. 8.25 லட்ச ரூபா வருது. ஆன் ரோடு அதெல்லாம் சேர்த்து அதிகமாகவே வருது. ஸோ 10 கிட்ட வந்துடும். ஸோ அந்த இதுக்கு 10 லட்ச ரூபா ஒரு காருக்கு இவங்க வந்துட்டு இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்கணும். ஆம்ரெஸ்ட் இவங்க கொடுக்கல. ஆம்ரெஸ்ட் கொடுக்கல. ரெண்டாவது ரியர் ஏசி அப்படின்றது கொடுக்கல. இந்த 10 லட்ச ரூபா காசுக்கு இவங்க வந்துட்டு ஒரு 6 ஏர் பேக்காவது கொடுத்துருக்கலாம். அது கொடுக்கல. அது ஒரு டிசப்பாயிண்டடு. ரெண்டாவது வந்துட்டு பேக்கில் வைப்பர் அப்படின்றது கொடுக்கல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்துட்டு ஒரு டிசப்பாயிண்டட். சின்ன இல்லை, ஓரளவுக்கு மேஜரான டிசப்பாயிண்டட் தான் இந்த ரேட்டுக்கு. ஆனால் நம்ம இதை பற்றி வந்துட்டு செக் பண்ணக்குள்ள இந்த ஃப்ரான்ஸ் கார் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஃப்ரான்ஸ் கார்லேயே வந்துட்டு நம்ம வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற ஒரு கான்செப்டில் டெல்டா ப்ளஸ் மட்டும் தான் வேல்யூ ஃபார் மணியில் வருது. அப்படி இல்லைன்னா டெல்டா வெறும் டெல்டாவில் வந்துட்டு வேல்யூ ஃபார் மணி அப்படின்றதுல வருது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ டெல்டா ப்ளஸ்க்கும் டெல்டாவுக்கும் வித்தியாசங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அலாய் வீல் இருக்குது. அப்புறம் இன்டீரியரில் நிறையா மாற்றங்கள் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ என்னுடைய 1 வருட கால அனுபவம் அப்படின்றது, நான் புது கார் எடுத்ததுனால எந்த வித ரெக்ரெட்டும் பண்ணலை. புது கார் எடுத்ததுனால எனக்கு வந்துட்டு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்குது, ஈவன் லைஃப்பில் கூட. அண்ட் அதே சமயம் எனக்கு வந்துட்டு செகண்ட் ஹேண்டு கார் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர ரெக்ரெட் பண்ணியிருப்பேன். ஏன்டா இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஏன்னா செகண்ட் ஹேண்டு பைக் எடுத்து நான் பட்ட கஷ்டம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 2025 நீங்கள் கார் எடுக்க போகிறீங்க, புது கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய மிஸ்டர் விஸ்வா சேனல் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கார் தாராளமாக எடுக்க போகலாம். ஸோ இந்த காரை எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தின்படி தாராளமாக இதில் நீங்கள் எடுக்க போகலாம். நிறையா ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு சில மைனஸையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நம்ம நாளைக்கு இது போல் கார் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் விஸ்வா. பாய்.